யூஐ/யூஎக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யூசர் ரிசர்ச். யூசர் ரிசர்ச் ஒன் ஆஃப் த மெயின் டாபிக் இன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்ட்ல. பிகாஸ் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுக்கு முன்னாடி யூசர்ஸோட நீட தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்டா? ஸோ அவங்களோட நீட மட்டும் தெரிஞ்சுக்காம, அவங்களோட பிஹேவியர்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தெரிஞ்சா தான் அந்த டேட்டா வச்சு நம்ம அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியும். இத குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ், குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ்னு 2 வகையில பிரிப்பாங்க. ஒரு யூசரோட நீட புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல அவங்ககிட்ட பேசணும். இல்லைன்னா, அவங்களுக்கு சர்வே மாரி ஏதாவது ஒரு மெத்தட்ஸ் வச்சு நம்ம சென்ட் பண்ணணும். இதுல சர்வே பண்ணலாம், இன்டர்வியூஸ் பண்ணலாம். இதுல ஃபோக்கஸ் குரூப்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. யூசபிலிட்டி டெஸ்டிங்னு ஒண்ணு இருக்கு. ஏபி டெஸ்டிங் இருக்கு. கார்ட் சார்ட்டிங் இருக்கு. ஃபீல்ட் ஸ்டடீஸ் இருக்கு. டைரி ஸ்டடீஸ் இருக்கு. இது மாரி நெறைய இருக்கு. இத பத்தி ஒண்ணொண்ணும் உங்களுக்கு டீட்டெயில்டா நான் சொல்லப் போறேன். என்னோட கோல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் சொல்லி பண்ணாம, உங்களுக்கு இன்டர்வியூல என்ன மாரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத பத்தி சொல்லிக் குடுக்கப் போறேன். இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ணணும்? இன்டர்வியூ எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இன்டர்வியூக்கு என்ன மாரி கொஸ்டின்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சைட்ல கேட்பாங்க. பிளஸ் அடிஷனலா என்னென்னலாம் கேட்பாங்கன்றத பத்தி உங்களுக்கு சொல்லிக் குடுக்கப் போறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத யூசர் ரிசர்ச் பத்தி ஒரு குட்டி வீடியோ நான் இந்த லிங்க் கீழ குடுத்திருக்கேன். அதையும் பாருங்க. உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடியோட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தேங்க் யூ சோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.